வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். நியூட்டன் தான் இந்த ஆப்பிள் விழுகிறத வச்சு கிராவிட்டின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அப்ப மட்டும் அவர் மரத்துக்கடியில உட்காரலன்னா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சரி, மரத்துக்கடியில உட்கார்ந்து கண்டுபிடிச்சாரே, எந்த மரம்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நிஜமாவே ஒரு ஆப்பிள் மரத்துக்கடியில நியூட்டன் கண்டுபிடிச்ச அந்த ஆப்பிள் மரம் இன்னும் இருக்கு. அது 350 வருஷம் ஓல்டு. இப்போ வரைக்கும் அந்த மரத்த பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய உல்ஸ்ட்ரூப் மேனர்ல இப்போ வரைக்கும் நியூட்டன்ஸ் ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லி அதை சூப்பரா பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. 2001ல இருந்து இதை ரொம்ப அதிகமா எப்படியாச்சும் ஃபுல் க்ரோத்தில் வச்சுக்கணும், எப்பவுமே இது வந்து டேமேஜே ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இதோடைய வயசு 350 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நியூட்டன் அடியில உட்கார்ந்து கண்டுபிடிச்ச அந்த ஆப்பிள் மரம் இன்னும் இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல. நீங்க சிரிச்ச கன்னத்துல குழி விழுகுது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் போல, கியூட்டா இருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா இந்த டிம்பிள் மட்டுமே தான் அந்த கியூட்னஸை கொடுக்கும். ஆனா இந்த டிம்பிள் ஒரு டெஃபிஷியன்சி தான், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இது அழகான டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1936ல எசபெல்லா கில்பர்ட் அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இதுக்காகவே ஆர்டிஃபிஷியலா ஒரு கேட்ஜெட்ட கண்டுபிடிக்கிறாங்க. இதோடைய வேலையே ஆர்டிஃபிஷியலா ஒரு டிம்பிள உருவாக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம சிரிச்சா கன்னத்துல குழி விழுகிற மாதிரி கிரியேட் பண்ணோம். இப்போ வரைக்குமே நம்ம இந்த பென்சில வச்செல்லாம் சொருவி டிம்பிள் விழுகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஆனா 1936லயே இந்த டிம்பிளுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு போல. அதனாலேயே டிம்பிள் கிரியேட்டிங் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா மார்க்கெட்ல இது பெருசா வேல்யூ போல, ஈவன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியுமே இது தேவைப்படல. அதனால யாருமே இத வாங்கல. ஸோ இது என்னதான் அட்டெம்ப்ட் ஃபெயிலியரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற பேரு இவங்கள தான் சேரும். மைனிச்சி அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர், இது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணாங்க தெரியுமா? 2016 எர்த் டேவ முன்னிட்டு ஒரு விஷயத்த லான்ச் பண்ணாங்க. அது என்னன்னா, நியூஸ் பேப்பர நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, அத ஏதாவது ஒரு மண்ல புதைச்சு வச்சீங்கன்னா, அது செடியா முளைக்கும். ஏன்னா, அதிலேயே சீட்ஸோட வச்சு தான் அத பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. படிக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த சீடுக்கு தேவையான விஷயங்கள் தான் அதில வச்சிருப்பாங்க. ஆனால், அத படிச்சு முடிச்சுட்டு, நீங்க அத கசக்கி தூக்கி போட்டீங்கன்னா, அது அந்த இடத்துலருந்து செடியா முளைக்கும். இத நெறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. வேணுமென்ட்டே வாலண்டியரா அவங்களே செடிகள வளர்க்க ஆரம்பிச்சாங்க. வேண்டான்னு தூக்கி போடுறவங்கலாம் தன்னத்தானே செடிய வளர்த்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்கிறதுனால, இது ஜாப்பனீஸ் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹைலி கிரியேட்டிவாவும் இருந்துச்சு. சைனீஸ்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி யூனிட்ஸ்லலாம் நெறைய சோல்ஜர்ஸ்க்கு அந்த காலர் இருக்கும் இல்லையா? ஷர்ட்டோட காலர். அதுல குண்டூசி ஒண்ணு குத்தி விட்டுருவாங்களாம் 2 சைடும். ஈவன் பின்னாடி கூட இருக்கும். எதுக்காக இத குத்துறாங்க அப்படின்னு கேட்டா, எப்பவுமே அவங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். கரெக்ட்டான பொசிஷன்லயும், போஸ்ச்சர்லயும் அவங்களுடைய தலை இருக்கணும். இப்படி சாஞ்சுட்டு, அப்படி சாஞ்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்படி லைட்டா சாஞ்சா கூட அந்த ஊசி குத்தும். அதனாலேயே இந்த ஊசி இருக்கான்னு எல்லார்கிட்டயும் செக் பண்ணுவாங்க ட்ரெய்னிங் செஷனுக்கு முன்னாடி. இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறனால, ஜெனரலாவே அவங்களுடைய போஸ்ச்சரு ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டாவும், ஃபிட்டாவும் மாறிடும். ஈவன் அவங்களுடைய நெக்கு எப்பவுமே ரொம்ப அலர்ட் பொசிஷன்லயே இருக்கும். அதனால இத ஒரு பிராக்டிஸா குடுக்கணும்னு இப்போ வரைக்கும் குடுக்குறாங்க. குண்டூசிய குத்தி கொலை பண்றாங்களேப்பா! மேட் இன் சைனா, மேட் இன் சைனா அப்படின்னு எத்தனையோ ஸ்டிக்கர்ஸ் நம்ம பார்த்திருப்போம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே மேட் இன் சைனா இருந்துச்சுன்னா, அப்ப சைனால தான் மேட் பண்றாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்னதான் அந்த ப்ராடக்ட் சைனால மேக் பண்ணாலும், மேட் இன் சைனா அப்படின்ற அந்த ஸ்டிக்கர் மட்டும் சவுத் கொரியால தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஏன் இங்கெல்லாம் பண்ண முடியாதா? அப்படின்னு கேட்டா, அந்த பிரிண்ட் ஆர் டை யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ரொம்ப சீக்ரெட்டான அந்த பேட்டன்ட்ட வச்சிருக்காங்க. அதனால அது யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு காஸ்ட்டும் கம்மியா இருக்கு. சரி பேசாம சவுத் கொரியாகிட்டயே குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, இது எல்லாத்தையும் சவுத் கொரியாகிட்டயே குடுத்துட்டாங்க. சவுத் கொரியாவும் இத காஸ்ட் கம்மியா பண்றதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க என்னதான் உங்களோட ப்ராடக்ட் மேட் இன் சைனான்னு போட்டாலும், அந்த மேட் இன் சைனான்னு போடுறது என் ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்றதுக்காகவே காஸ்ட் கம்மியா பண்ணி, இப்ப வரைக்கும் அத குடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனாலேயே 2 கண்ட்ரிக்கும் மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஈவன் அந்த ப்ராடக்ட் உலகம் முழுக்க போனாலுமே, அதுல சைனாக்கு மட்டும் இல்ல, சவுத் கொரியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. நமக்கு உடம்புல எங்கேயாச்சும் சர்ஜரி பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அனஸ்தீசியா குடுப்பாங்க. மரத்து போடுறதுக்கு ஊசி போடுவாங்க. இல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி தூக்கத்துக்கு போட்டுருவாங்க. இப்படிலாம் போட்டாலுமே, நம்மளோட பாடி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்லீப் பொசிஷன்லயே இருக்கும். இல்ல நமக்கு எதுவுமே தெரியாது. சுயநினைவே இல்லாம படுத்திருப்போம். இந்த மாரிலாம் நடக்கும். இப்படி பாடியில ஏதாவது சர்ஜரி பண்றாங்கன்னா பண்ணுவாங்க. அதுவே பிரெயின்ல ஒரு சர்ஜரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா பிரெயின்ல சர்ஜரி பண்ணுவாங்க. ஈவன் அந்த பேஷண்ட் பேசிக்கிட்டே கூட பண்ணுவாங்க. ஏன்னா, அதுக்கு மட்டும் உணர்வே கிடையாது. பிரெயின்ல நீங்க என்ன பண்ணாலும் சரி, பிரெயினுக்கு உணர்வே கிடையாது. ஏன்னா, அந்த பிரெயினோட ஃபங்ஷன் வேற உறுப்புகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நமக்கு உணர்த்தி சொல்லும். ஆனா, அந்த பிரெயினுக்கு அந்த மாரி ஒரு விஷயமே கிடையாது. ஈவன் பிரெயின் சர்ஜன் எல்லாருமே பிரெயினோட ஃபங்ஷன் கரெக்ட்டா நடக்குதான்னு பார்க்கறதுக்கெல்லாம் கரெக்ட்டா ஓப்பன் பண்ணி பெர்ஃபெக்ட்டா செக் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பிரெயின்ல நடக்கும். ஆனா, இது ரொம்ப ரொம்ப ரொம்ப
ரேரா நடக்கிறதுனால இத பத்தி யாருமே பெருசா பேசுறது கிடையாது. அண்ட் ஒரு வேளை பிரெயின்ல ஏதாவது பண்ணணும்னு நெனச்சாலும், உங்களுக்கு அதுக்கு மெடிசன்லாம் கிடையாது. அப்படியே டைரக்ட்டா என்ன வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா பெயினே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.